இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏர்ஷிப் அல்லது ஸ்கை ஷிப் இதை டெவலப் பண்ண யாருன்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது என்ன ஒரு மைல்ஸ்டோன், டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, டிஃபென்ஸ் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட். இதுக்கு பேர் சாப், ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இதை டெவலப் பண்ணுறது யாருன்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது என்ன பர்பஸ் அப்படின்னா ஃபார் எர்த் அப்சர்வேஷன், அது ஒரு அப்சர்வேஷன், அண்ட் இன்டெலிஜென்ஸ் சேலஞ்சிங், கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் டூயிங் ஸ்பை ஒர்க், இது சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்பஸ்க்காக வேண்டி இந்த ஏர்ஷிப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு. மெய்ட் அண்ட் ஃப்ளைட் டெஸ்ட் கண்டக்டட் பை டிஆர்டிஓ. எங்கள் மத்திய பிரதேசத்தில் ஷியோபூர்ன்ற இடத்துல டெஸ்ட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது எப்படின்னா, இந்த ஷிப் 17 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் போய் அந்த சென்சார் மூலமாக எர்த் அப்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ஸ் சேலஞ்சிங் கண்டக்ட் பண்ணுறோம். இது மைல்ஸ்டோன் ஆஃப் தி டிஆர்டிஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட், அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ இந்த யூஎஸ்ஏ, யூகே, சைனாவோட ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, லாஸ் ஜாஸ்தியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு இந்தியன் ஷேர் மார்க்கெட். அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆகுது, அதனால் ஏப்ரல் மாதம் 3073 கோடியாக இருந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இந்த பாஸ்ட் 12 days என்ன ஆகி போகுதுன்னா, மே 10th இது எப்படி மே 8th or 10th எப்படி ஆகுதுன்னா 43,000 crore ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் ஷேர் மார்க்கெட். ஏன்னா இங்கே ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது, லாஸ் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். See you.